அனைவருக்கும் வணக்கம். சனி பகவானின் பெயர்ச்சி பலன்கள். வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதன் அடிப்படையில் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் சனி பகவானுடைய பெயர்ச்சியினால் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம், சிம்ம ராசியாகும். பூரம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி சுக்கிர பகவான் ஆகும். சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரிய பகவான் ஆகும். பூர நட்சத்திரம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கடந்த 2.5 வருடங்களாகவே உங்களது 7ஆம் இடத்தில் கண்டகச்சனியாக சனி பகவான் இருந்து உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பல்வேறான சிரமங்களையும் நிச்சயம் ஏற்படுத்தியிருப்பார். எந்த சூழ்நிலைகளில் எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாலும் ஏதாவது ஒரு சிக்கல்களும் தொந்தரவுகளும் உங்களுக்கு மிக அதிகமாக இருந்திருக்கும். அது மட்டுமல்லாமல் சனி பகவானுடைய நேரடி 7ஆம் பார்வை உங்களது ஜென்மத்தில் வளமாக பதிந்ததினால் எந்த செயல்களிலும் அதிக சோர்வுகளும் தயக்கங்களும், குறிப்பாக பெரிய பொருளாதாரம் சார்ந்த இழப்பீடுகளையும் அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். 10ஆவதுக்கு உங்களது 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்தில் இருந்த குரு பகவானும் சில நெருக்கடிகளை உங்களுக்கு ஏற்படுத்தியிருப்பார். இப்பொழுது வேறு மார்ச் 29ஆம் தேதி முதல் சனி பகவான் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் வருகிறாரே, இன்னும் அதிகப்படியான வலிகளையும் தொந்தரவுகளையும் ஏற்படுத்திவிடுமோ என்ற தயக்கங்களும் பய உணர்வுகளும் உங்களுக்கு மிகுதியாக இருக்கலாம். பொதுவாக அஷ்டமச்சனி காலத்தில் எந்த செயல்களிலும் நிதானத்துடன் சரியாக செயலாற்றும் பொழுது அஷ்டமச்சனி உங்களுக்கு நிச்சயம் பெரிய பாதிப்புகளை ஒன்றும் ஏற்படுத்தாது. 8ஆம் இடத்தில் பெயர்ச்சியாகக்கூடிய சனி பகவான் எதிலும் நான் தான் முதன்மை, நான் தான் இதை செய்வேன், என்னால் தான் இது முடியும் என்ற எண்ணங்கள் ஏற்படுத்தும். ஆனால் அதற்கேற்ற செயல்களை குறைக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி விடுவார். அதனால் தேவையற்ற அனாவசியமாக எந்த விஷயத்திலும் முதன்மையாக சென்று அங்கே தடுமாறாமல் நிதானமாக யோசித்து இரண்டாவதாக சென்றாலும் பொறுமையாக வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சனி பகவானினால் நிச்சயம் நல்ல வெற்றிகளையும் உயர்வுகளையும் நீங்கள் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் அருமையான சந்தர்ப்பங்களும் ஏற்படும். குறிப்பாக சனி பகவான் 8ஆம் இடத்திலிருந்து அங்கிருந்து உங்களது 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தை தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்ப்பதினால் வார்த்தையில் மட்டும் சற்று கனிவும் நிதானமும் அவசியம் தேவைப்படும். எந்த விஷயத்திலும் அவசரப்பட்டு மடமடை என்று முடிவெடுக்கக்கூடிய எண்ணங்கள் ஏற்படலாம். அதேபோல பிடிவாத எண்ணங்களும் வரட்டு கௌரவங்களும், பிறர் உங்களை உயர்வாக நினைத்தாலும் உங்கள் மனதில் அவர்கள் உங்களை தாழ்வாக நினைப்பது போன்ற எண்ணங்களும் பிரமைகளும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். இதனால் நல்ல நண்பர்களை கூட இழக்க வேண்டிய சந்தர்ப்பங்களும், உங்களுக்கு உதவி செய்பவர்களை கூட ஒதுக்கிவிட வேண்டிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகலாம். அதனால் யாருடன் எப்படி பேசுவது, எப்படி செயல்படுவது என்ற சிந்தனைகளை நீங்கள் ஒருவாறாக செயலாற்றி அதன் மூலமாக நீங்கள் அனுசரித்து செல்வதன் மூலமாக தேவையற்ற வாக்குவாதங்களையும் பொருளாதாரம் சார்ந்த இழப்பீடுகளையும் குறைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சாத்தியங்களும் உங்களுக்கு நிச்சயம் உருவாகும். அதேபோல கல்வி பயிலக்கூடிய பூர நட்சத்திரக்கார மாணவ மாணவிகளை பொறுத்தவரை கல்வி ரீதியாக அதிக கருத்தூன்றி படிப்பது மிகவும் அவசியமாகும். அஷ்டமச்சனி காலத்தில் கல்வியின் மீது ஆர்வங்கள் குறைந்து கவனச்சிதறல்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால் தேவையற்ற அனாவசியமான நண்பர்களை தவிர்ப்பதும், இவர்கள் வேண்டியவர்கள் இவர்கள் வேண்டாதவர்கள் என்ற எண்ணங்களை தவிர்த்து கல்வியில் முழு உத்வேகத்தோடு முழு பொறுமையாக படித்து வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சனி பகவான் நிச்சயம் உங்களுக்கு யோகச்சனியாக மாறி கல்வியில் நல்ல ஆற்றல்களை உருவாக்குவார். அதே போல பெரிய பாதிப்புகள் இருக்காது. அனாவசியமான மனக்கற்பனைகளை குறைத்து கொள்வது மிகவும் நன்மையாகும். இருந்தாலும் மே மாதத்திற்கு மேல் உங்களது 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் உங்களது முயற்சி ஸ்தானத்தை தன்னுடைய 3ஆம் பார்வையாக பார்ப்பதினால் நீங்கள் அதிக முயற்சி எடுத்து கல்வி பயிலும் பொழுது அவற்றால் வெற்றிகளையும் உயர்வுகளையும் நிச்சயம் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல பூர நட்சத்திரக்காரர்கள் குடும்பம் ரீதியாக தேவையற்ற அனாவசியமான வார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகும். குடும்பத்தினுடன் விட்டு கொடுத்து பொறுமையுடன் செயலாற்றும் பொழுது உங்களுக்கு முழுமையாக குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பும் அவருடைய பக்கபலமான ஆதரவுகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதனால் தேவையற்ற விஷயங்களை தவிர்ப்பது குடும்பத்தில் நன்மைகளையும் உயர்வுகளையும் நிச்சயம் உருவாகும். அதே போல இந்த காலகட்டங்களில் குடும்பம் ரீதியாக சுப செலவு செய்ய வேண்டும் என்று அதிகப்படியாக கடன் வாங்கி காது குத்துவது அல்லது பெரிய பிரம்மாண்டமாக திருமணம் செய்வது போன்ற விஷயங்களை தவிர்த்து எளிமையான விஷயங்களை கையாளும் பொழுது உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இன்றி நன்மைகளை குடும்பம் ரீதியாக உருவாக்கும் என்று குறிப்பிடலாம். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்கள் தொழிலில் அதிக விழிப்புடன் பணியாற்றக்கூடிய காலமாக இருக்கும்.
உங்களுடன் பணிபுரியக்கூடிய நபர்களே உங்களுக்கு சற்று எதிராக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம். ஏனென்றால் உங்களது வாக்குஸ்தானத்தை சனி பகவான் வலிமையாக பார்ப்பது மட்டுமின்றி உங்களது 5ஆம் இடமான பூர்வஸ்தானத்தையும் வலிமையாக பார்ப்பது உங்களுக்கு திரிகோண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் தொழிலுக்கு விரயமாக வரும். அதனால் முடிந்தவரை தொழில் ரீதியாக யாரையும் பெரிதாக நம்பக்கூடாது. உங்களுக்கு ஒதுக்கிய தொழில்களை அல்லது நீங்கள் செயல்படக்கூடிய நிறுவனங்கள் சார்ந்த விஷயங்களை அனாவசியமாக கருத்துக்கள் பேசுவதையோ உங்களுக்குண்டான தொழில்களை அன்றன்றைக்கே செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதும் இவர்கள் இப்படி கூறினார்கள் அப்படி கூறினார்கள் என்று தேவையற்ற சிலருடைய விஷயங்களை அதிகமாக கற்பனை செய்து அவற்றால் தொழிலில் சில பாதிப்புகள் உருவாகலாம். அதனால் தொழில் சார்ந்த நிறுவனங்களை பற்றி பேசுவதை தவிர்ப்பதும் உங்களுக்குண்டான தொழில்களை மிக சரியாக சாதுரியமாக செய்து முடிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதும் அவசியமாகும். அதேபோல தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடியவர்கள் இந்த காலகட்டங்களில் இடமாறுதல் சார்ந்த விஷயங்களை முற்றிலுமாக தவிர்ப்பதும் நீங்கள் பணிபுரியக்கூடிய நிறுவனங்களிலேயே தொடர்ந்து பணியாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது அவசியமாகும். சம்பளவு குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்காது. இந்த அஷ்டமச்சனி காலத்தில் நீங்கள் தொழிலை மாற்றும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை காட்டிலும் நீங்கள் செல்லக்கூடிய நிறுவனங்களில் இதைவிட அதிக பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இங்கே இருக்கும் பொழுது இவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று உங்களுக்கு தெரியும். அதனால் பெரிய பாதிப்பிலின்றி நீங்கள் தப்பிக்கலாம். ஆனால் புது நிறுவனங்களில் நீங்கள் செல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடியவருடைய சூழல்கள் உங்களுக்கு தெரியாது. அதனால் சில சிக்கல்களில் நீங்களாகவே மாட்டிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் நிச்சயம் உருவாகக்கூடிய சூழல்கள் உண்டு. அதனால் நீங்கள் பணிபுரியக்கூடிய நிறுவனங்களில் பணியாற்றுவதே உங்களுக்கு மிகவும் புத்திசாலித்தனமாகும். அதேபோல சுயமாக தொழில் செய்யக்கூடிய நபர்கள் சுயதொழில் ரீதியாக புதிய ஆர்டர்களுக்காக அதிக பணத்தை விரயம் செய்யாமல் இப்பொழுது நீங்கள் என்ன ஆர்டர்களை எடுத்து செய்கிறீர்களோ அதை முழுமையாக தக்க வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிகவும் அவசியமாகும். லாபம் குறைவாக இருந்தாலும் உங்களுக்குண்டான ஆர்டர்களை விரைந்து முடிப்பதன் மூலமாக உங்களுக்கு நல்ல உயர்வுகள் உருவாகும். புதிய ஆர்டர்களுக்காக நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஆனால் குறைந்த லாபம் என்று அதிக வரட்டு கௌரவத்திற்காக பெரிய ஆர்டர்கள் எடுத்து அதற்கு அதிக செலவு செய்து அந்த மிஷினரிகள் வாங்குகிறேன் இந்த மிஷினரிகள் வாங்குகிறேன் என்று அனாவசியமான செலவுகள் செய்யும் பொழுது அவை உங்களுக்கு சில இக்கட்டுகளையும் வருமானம் சார்ந்த குறைபாடுகளை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழல்கள் உருவாகலாம். அதனால் முடிந்தவரை பூர நட்சத்திரக்காரர்கள் சுயதொழில் ரீதியாக புதிய ஆர்டர் சார்ந்த முயற்சி எடுக்கும் பொழுது அதிக கவனமும் அதிக சிரத்தையுடனும் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அனாவசியமான செலவினங்களை குறைத்து லாபங்களையும் உயர்வுகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். வெளிநாட்டு சார்ந்த வேலைக்காக முயற்சி எடுக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் வெளிநாட்டில் பணி செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் உங்கள் பாஸ்போர்ட் விசாவை மிகவும் சரியாக தேர்ந்தெடுப்பது அவசியமாகும். குறிப்பாக அவர்கள் கூறுகிறார்கள் இவர்கள் கூறுகிறார்கள் என்று பணத்தை முன்பே கட்டி அந்த நிறுவனத்தில் நல்ல வேலை இருக்கிறது என்று உங்களை சிலர் ஏமாற்றவும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் விசா எடுக்கும் பொழுது அவை சரியான நிறுவனமா இல்லையா என்று ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து அதன் பின்பு பணத்தை கட்டி நீங்கள் வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது சிறந்த புத்திசாலித்தனமாகும். ஏனென்றால் 8ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் எதிலும் அவசரகதியை ஏற்படுத்தி சரியாக யோசிக்க விடாமல் சில தவறுகளை செய்ய வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம். அதில் நீங்கள் விழிப்பாக இருப்பது மிகவும் சிறப்பாகும். இதுவரை திருமணமாகாத பூர நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பொழுதுமே கருமங்களை இயக்கக்கூடிய சனி பகவான் 7.5 சனி அஷ்டமச்சனி காலத்தில் திருமணம் சார்ந்த முயற்சிகளை நிச்சயம் நிறைவேற்றுவார். அது மட்டுமில்லாமல் மிகவும் சுபத்துவமான கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களது லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போவதும் மிகவும் நல்ல விஷயமாகும். அதனால் இந்த அஷ்டமச்சனி காலத்தில் தாராளமாக திருமணம் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு நல்ல உயர்வுகள் நல்ல வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உருவாகும். பூர நட்சத்திரக்காருடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் அதிக விழிப்புடன் இருக்க வேண்டும். குறிப்பாக மனக்குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிகப்படியான கற்பனை எண்ணங்கள் உங்களுக்கு மிகுதியாக இருக்கலாம். சிறு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும், ஆனால் அவை உங்கள் கண்ணுக்கு பிரம்மாண்டமாக ஏற்பட்டது போன்ற மாய எண்ணங்கள் தலை தூக்கலாம். அதனால் சிறிதாக முடிக்க வேண்டிய பிரச்சனைகளை கூட நீங்கள் பெரிதாக வளர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும். அதனால் மனது கெட்டால் உடல் கெடும் என்று குறிப்பிடுவார்கள். அதனால் தேவையற்ற மனக்குழப்பங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகும். உங்கள் நலம் விரும்பிகளிடம் எந்த கருத்துக்களையும் மனம் விட்டு பேசி அதில் உள்ள நிறைக்குறைகளை ஆராய்ந்து அதன் பிரகாரம் செயலாற்றும் பொழுது மனது தெளிவாகும். மனது தெளிவானால் உடல் லகுவாகும் என்று குறிப்பிடலாம். அதே போல் அனாவசியமான உணவுகளை தவிர்ப்பதும் இரவு நேரங்களில் நீண்ட தூர பயணம் செய்வதை தவிர்ப்பதும் மிகவும் அவசியமாகும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது தேவையற்ற கவனச்சிதறல்களை தவிர்ப்பது மிகவும் முக்கியமாகும். மற்றபடி நிச்சயம் பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படாது. எதிலும் சிந்தித்து செயலாற்றும் பொழுது நன்மையும் உயர்வுகளும் நிச்சயம் உருவாகும். இந்த காலச்சூழ்நிலைக்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு பூர நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள பைரவர் திருக்கோவிலுக்கு தவறாது ஒவ்வொரு சனிக்கிழமை நாளொன்றும் அவசியம் சென்று அங்கே சிறிய பூசணிக்காய் ஒன்றை வாங்கி அதை
இரண்டாக அறுத்து அதில் நெய்யை ஊற்றி சாதா பஞ்சுத்திரி போட்டு தீபமேற்றி மனதார பைரவரை வழிபட்டு வர படிப்படியாக கிரகதோஷங்கள் நிவர்த்தியாகி சனி பகவானுடைய தாக்கங்கள் குறைந்து நல்ல வளர்ச்சிகளையும் நல்ல மேன்மைகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். நன்றி, வணக்கம்.